இயேசு சீசர்களுடைய படகுல போகும்போது அவர் ஒருங்கிக் கொண்டிருந்தார். மிகப்பெரிய ஒரு புயல் காற்று அலைகள் வந்தது. உடனே சீசர்கள் எல்லாம் பயந்து போனார்கள். நான் மடிந்து போவது உமக்கு நலமா இருக்குமா என்று சொல்லி அநேக புலம்பினார்கள். கோபமா இருந்துச்சு. அற்ப விசுவாசியே, உன் விசுவாசம் எங்கே போயிற்று என்று சொன்னார். அப்பொழுது இயேசு சீசர்களை அதட்டினார். இரண்டாவது அந்த காற்றையும் கடலையும் அகற்றினார். இறையாதே சொன்ன உடனே அது அமைதியாக இருந்துச்சு. பிறகு சீசர்களுக்குள்ள இயேசு மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. கலிலியா கடல்ல நடந்த சம்பவத்தை நான் சொல்லி கொண்டிருக்கேன். இதோடைய நீளமும் அகலமும் சொல்ற 18 மைல் நீளமும் 9 மைல் கொண்ட 1000 அந்த கடலுடைய சத்தத்தை அலைகளை தேவன் ஒரு நொடி பொழுதிலே நிப்பாட்டினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஒரு புயலை போல பிசாசு உங்களை அலைக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை கொண்டு வருவான். அலையை போல உங்க வாழ்க்கை அலைஞ்சு கொண்டு இருக்குதா? எப்படி இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசிக்கிறேன், என்னில் பெரிய காரியங்கள் செய்வான். பாடுகள் உபத்திரத்தை மத்தியிலும் அந்த வசனத்துக்கு நீங்க சொல்லி ஜெபிங்க. ஜீவனும் வல்லமையா இருக்கிற கர்த்தர். வேதம் சொல்லுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். நீ இயற்கையை பார்த்து பேச அப்படி கட்டளையிடம் சொன்ன நிற்கும் என்று ஆண்டவர் சொன்னார். சத்துருவே நீ தொடாதே, அந்த விசுவாசமா இருக்க செய்யுங்க, அவன் உன்னை விட்டு போவான்.